ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்க. இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, மாதம் ஒரு முறை மின்கட்டணம் முறை வந்து எப்போது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தனது தேர்தல் அறிக்கையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன் அளவீடு வந்து செய்யப்பட்டு வருது. தற்போது இதில் வந்து அதிகமாக மின் கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்கும் வகையில் மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 மாதங்களுக்கு 1000 யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு வந்து 6000 ரூபாய் 6000 ரூபாய் வரையும் மிச்சப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சி வந்து 3 வருஷம் ஆகியும் இந்த வாக்குறுதியை திமுக வந்து இன்னும் வந்து நிறைவேற்றாமல் இருக்குது. இதற்கிடையே மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் இடையில வந்து மாற்றம் ஏற்பட்டது. தற்போது வந்து செந்தில் பாலாஜியை வந்து மின்சாரத்துறை அமைச்சராக வந்து தொடர்றாரு. ஆனால் வந்து மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு முறை மட்டும் அமலுக்கு இன்னும் வரல. இந்த சூழ்நிலை தான் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஜனவரி 10 அன்று மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு முறை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பின்பு இந்த திட்டம் நிச்சயம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல செய்தி. விரைவில் இருந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதுக்கு அப்புறம் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு முறையை வந்து அமல்படுத்தணும். இதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் வரும். இன்னைக்கு மின்சார கட்டணம் வந்து அதிக அளவில் வந்து மக்கள் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு முறை வந்து அமைச்சர் சொன்னது போல ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக அமலுக்கு வந்தால் அது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். நன்றி.